Arunodaya home recipes. Comment, like, share. Hello viewers, welcome to this channel. இன்னைக்கு நான் விடுற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு மறக்காம subscribe பண்ணுங்க. தொடர்ந்து notifications கிடைக்க bell icon click பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுன்னா காலேஜ் ஸ்டடிங் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ்க்கு நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களுக்குலாம் ஃபேஸ் ரொம்ப டல் ஆகிடுது. ஸோ அந்த ஸ்கின்க்கான ஒரு பெஸ்ட் சொல்யூஷனை தான் நான் இன்றைக்கி கொண்டுட்டு வந்திருக்கேன். அது என்னென்னா ஷைனி ஸ்கின் ஃபேஸ் பேக் தான். அதை செஞ்சிங்கன்னா உங்கள் ஃபேஸ் எப்போவுமே க்ளோயிங்காக இருக்கும், ஆக்டிவாக இருக்கும். அதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் தெரியும். அது செய்கிறது கூட ரொம்ப ஈஸி தான். வாங்க அதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு தான். அது உங்கள் ஃபேஸ்க்கு இன்ஸ்டன்ட் க்ளோயிங் அண்ட் பிரைட்டனிங்கை தரும். நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் பவுடர் நான் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு வேளை உங்கள் வீட்டில் இல்லைன்னா ரோஸோட பெட்டல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை காய வச்சு அரைச்சி பவுடர் ஆக்கிக்கோங்க. ஒரு வேளை அதுவும் இல்லைனா இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான், இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியண்ட் என்னென்னா கஸ்தூரி மஞ்சள் தான். அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில் ஒரு 5 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஒரு வேளை ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா ஒரு 5 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியண்ட் என்னென்னா 1 டீஸ்பூன் இளநீ தான். அது ஒரு வேளை உங்கள் கிட்டே இல்லைன்னா ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை அதுவும் உங்கள் கிட்டே இல்லைன்னா மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியண்ட் என்னென்னா லெமன் ஜூஸ் தான். இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான். ஒரு வேளை உங்கள் ஸ்கின் சென்சிட்டிவாக இருந்துச்சுன்னா இதை ஆட் பண்ணாதீங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு வேளை இது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரலன்னா மில்க் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். அப்படியும் இல்லைனா ஆர்டினரி வாட்டரே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வந்துட்டுருக்கிறது ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு தான் வந்திருக்கு. அண்ட் இந்த ஃபேஸ் பேக்கை வீக்லி thrice யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தரும். பாருங்கள் வியூவர்ஸ், இப்போ நான் இதை என் கையில் அப்ளை பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஊறுங்க. 20 to 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்கள் ஃபேஸை ஜென்டிலாக வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4 to 5 ஹவர்ஸ் எந்த சோப்போ இல்லை ஃபேஸ் வாஷோ உங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு கிடைக்க போகிற நல்ல ரிசல்ட்டை தடுத்துடும். பாருங்கள் வியூவர்ஸ், நான் இப்போ வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த கைக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. நான் பேக் போட்ட கையை நான் ஒயிட்டாக இருக்குது, தென் ஃப்ரெஷ்ஷாகவும் நான் ஃபீல் பண்ணுறேன். இது ரியலாகவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வாங்க. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், இதே மாதிரி நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். அண்ட் until then this is signing off. Arunodaya home recipes. Bye.